துஆவு குனூத்தில் வித்ர், வித்ர் குனூத்திலே ஓதக்கூடிய துஆ. துஆவு குனூத்தில் வித்ர், வித்ர் குனூத்திலே ஓதக்கூடிய துஆ என்ற இந்த தலைப்பில் வருது. இதில் முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், குனூத்தை பொறுத்த வரைக்கும் 3 வகையான குனூத் எங்களோட வளமையில் இருக்குது. ஒன்று சுபகுல என்ன செய்வாங்க, குனூத் ஓதுற வளமை. அடுத்ததாக வித்ரில் ஓதுற வளமை. அடுத்ததாக குனூத்து நாசிலா. வித்ரில் ஓதுற குனூத்துல் வித்ருன்னு சொல்லுவாங்க. குனூத்து நாசிலான்றது இறங்குறது அப்படின்னா புதிய புதிய பிரச்சனைகள். நாசிலான்னு சொல்றது புதிய புதிய பிரச்சனைகள். அப்போ அந்த பிரச்சனைகளுக்காக ஒரு ஒரு அதாவது அசம்பாவிதம் நடந்ததற்காக ஓதக்கூடிய குனூத்து நாசிலா. இப்படி 3 விதமான குனூத் இருக்குது. இதில் 3 விதமான குனூத்திலும் கருத்து முரண்பாடு இருக்குது அறிஞர்களுக்கு மத்தியில். இது இருக்குதா இல்லையாண்டு அன்று தொடக்கமே கருத்து முரண்பாடு இருந்து கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ ஷாஃபி மதுஹபினர் விதிவிலக்கு இல்லாமல் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, சுபஹில் குனூத் ஓதுறாங்க. சுபஹில் குனூத் ஓதுவதற்கு அவங்க பிரதானமாக வைக்கக்கூடிய ஒரு ஆதாரமான செய்தி சஹீஹுல் புகாரில் வருது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹில் குனூத் ஓதுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹில் என்ன செய்தார்கள், குனூத் ஓதுகிறார்கள் அப்படின்னு வரக்கூடிய செய்தி. ஆனால் அந்த செய்தி அனஸ் ரலியல்லாஹு பிரபல்யமாக அறிவிக்கக்கூடிய செய்தி எல்லாருக்கும் தெரியும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் மிக முக்கியமான அறிவிப்பாளர் பிஅரு மௌனாட. அதாவது அந்த 70 பேர் கொல்லப்பட்டார்களே, அது சம்பந்தமான முக்கியமான அறிவிப்பாளர் யாரு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா அவருடைய தந்தை ஹராம் என்பவர் என்ன செஞ்சார், அங்கதான் கொல்லப்பட்டார். அவர் அறிவிக்கிறார். ஏன்னா அவர் தான் சிலதை என்ன செஞ்சார், விரிவாக அறிவிச்சார். சில இடத்துல சுருக்கமாக அறிவிச்சார். அவரது மாணவர்கள் விரிவாக அறிவிச்சாங்க, சுருக்கமாக அறிவிச்சாங்க. அந்த அறிவிப்பாளர் ஒரு விளைவு தான் அது. இன்னொரு அறிவிப்பில் வருது, என்னது லுகர்லையும் மகரிப்லையும் ஓதினாங்கன்ற மாதிரி, அசரில் ஓதினாங்கன்ற மாதிரி, இப்படியெல்லாம் வருது. அப்போ அதை மட்டும் எடுப்பது என்பது ஒரு முறையான ஒரு சப்ஜெக்ட் அல்ல. அதனால சுபஹில் குனூத் ஓதுதல் என்ற அம்சத்தை பொறுத்த வரைக்கும் அது எல்லா நாளும் ஓதுறது என்பது அதாவது நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால் அது பிதா. ஏன் அது பிதாத் ஆகுது என்று சொன்னால், சுபஹில் குனூத் ஓதுதல் என்பதனால பிதாத் ஆகலை. சுபஹில் குனூத் ஓத வேண்டிய கட்டம் வந்தால் அது ஓதுறது வேறு விஷயம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருடம் முழுதும் கடைபிடித்தார்களான்னு கேட்டால் இல்லை. சுபஹில் குனூத் ஓதலை வருடம் முழுதும் என்ன செய்யலை, கடைபிடிக்கவில்லை. அதனால தான் அது என்னது பிதத்தாக மாறுகிறது. என்ன என்று சொன்னால், இந்த சுபஹ் குனூத்து பிதத் அப்படி என்று சொல்கிற நேரத்தில் தௌஹீத் பிரச்சார சகோதரர்களுக்கு எதிராக வைக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டில் ஒன்று தான் இமாம் இப்னு தைமியா, இமாம் இப்னுல் கையிம் ஜௌஸி ரஹிமஹுல்லா எல்லாம் அடிக்கடி தௌஹீத் சகோதரர்கள் ஆதாரமாக காட்டக்கூடிய அறிஞர்கள். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, யார் மண் கணத்தை யார் குனூத் ஓதுகிறாரோ அவர் என்ன செஞ்சிட்டாரு, சரியான வேலை தான் செஞ்சார். ஃபகத் அஹ்சன, அவர் சரியான முறையில் தான் என்ன செஞ்சார், நடந்துகிறார். ஒமன் தரக்க, யார் குனூத் ஓதாமல் விட்டாரோ ஃபகத் அஹ்சன், அவர் என்ன செஞ்சார், நல்ல முறையில் தான் நடந்து கொண்டார். விட்டாலும் சரி செய்தாலும் சரி அப்படின்ற மாதிரி இமாம் இப்னு தைமியா சொல்கிறத ஆதாரம் காட்டி, பார்த்தீங்களா அவரே ஒழுங்காக சொல்லிட்டு போயிட்டார், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி என்ன மாதிரி அதை என்ன செய்கிறாங்க, காட்டுறாங்க. ஆனால் இப்னு தைமியா அந்த இடத்துல எதை பேசலைன்னு சொன்னால், சுபஹிட குனூத் வருஷம் ஃபுல்லாக ஓதுறதை பற்றி என்ன செய்யலை, அவர் பேசலை. சுபஹிட குனூத் எப்போ ஓத வேண்டிய கட்டமாக வருகிறதோ, அதாவது குனூத்து நாசிலா வருகிறதோ அப்போ ஓதினா அது என்னது, அது ஓகே என்றதை சொல்லிட்டு தான் அவர் என்ன செய்கிறாரு, இதை தொடர்ந்து சொல்றாரு. அப்போ முதலாவது சுபஹ் குனூத்தோட சப்ஜெக்ட். இன்னொன்று சொல்வார்கள், திருமதியில் ஒரு ஹதீஸ் வருது அப்படி என்று சொன்னால், அதில் அது அபு ஜாஃபர் அர் ராசி அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர், அபு ஜாஃபர் அர் ராசி என்ற ஒரு அறிவிப்பாளர் வராரு. என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஸால யக்னுது ஃபீ ஸலாத்தில் ஃபஜ்ரி ஹத்தா ஃபாரகத் துன்யா. மாஸால யக்னுத், குனூத் ஓதிக்கொண்டே இருந்தார்கள். ஹத்தா ஃபாரகத் துன்யா, ஸலாத்துல் ஃபஜ்ரில் சுபஹுடைய தொழுகையில் ஹத்தா ஃபாரகத் துன்யா, உலகத்தை பிரிகின்ற வரைக்கும் ரசூலுல்லாஹ் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த செய்தி முதலாவது அவர்களுக்கு ஆதாரமான செய்தி அல்ல. ஏன்னா மாஸால யக்னுது அப்படி என்றது உடனே நம்ம ஒரு வளமையான குனூத்துன்னு அர்த்தம் அல்ல. குனூத்துக்குரிய நேரடியான அர்த்தம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய சொல்றான், காணித்தீன லில்லாஹ் அப்படின்னு சொல்றான், சரியா? அதே போல வல் காணித்தீன வல் காணிதாத் அப்படின்னு குர்ஆன்ல வருது. குனூத் என்று சொல்றது என்னன்னு சொன்னால், மிச்ச நேரம் நின்று தொழுகிறது, மிச்ச நேரம் நின்று தொழுகிறது வணங்குறதுக்கு தான் குனூத் அடிப்படையான சொல். கணத்தை அப்படின்றது மிச்ச நேரம் நிற்கிறது. இந்த அடிப்படையில் தான் வளமைக்கு மாற்றமாக நாங்கள் கொஞ்சம் கூட நிற்கக்குள்ள குனூத்துன்ற பேர் வந்தது. தொழுகையில் வளமைக்கு மாற்றமாக நம்ம கொஞ்சம் கூட நிற்கிறோமா, அதனால குனூத்துன்ற பேர் என்ன செஞ்சது, வந்தது. கொஞ்சம் நேரம் கூட நிற்கிறது அப்படின்ற அர்த்தத்தில் தான் தொழுகையில் குனூத்துன்ற பேர் வந்தது. இல்லைண்டா குர்ஆன்ல என்னது வக்குனு தீலி ரப்பிக்கேன்னு வருது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அப்படின்னா என்ன, நீ இரவுல குனூத் ஓதுன்னு அர்த்தம் இல்லை. வக்குனு தீன்னு சொன்னால் என்னது, நீங்கள் கொஞ்சம் நின்று வணங்குங்க,
இரவுல நின்று வணங்குங்கள் தொழுங்கள் என்றதுக்காக வந்து அப்போ குனூத் என்று சொன்ன இதுதான் சஹீஹான ஹதீஸ்லாம் வருதுன்னு சொன்னா அஃதலுஸ் ஸலா தொழுகையிலேயே சிறந்தது தூளுல் குனூத், நீட்டமா குனூத் ஒரு அர்த்தம் இல்லை, என்னது நின்று மிச்ச நேரம் வணங்குறது அதான் தொழுகையில சிறந்தது. அஃதலுஸ் ஸலா தூளுல் குனூத் அப்படின்னு வருது. குனூத்ன்றது தா கடைசியில் பெரிய தா வந்து வைங்களேன் குனூத் நம்பிக்கை இழத்தல், இறைவன் விஷயத்துல நம்பிக்கை இழத்தல். அல்லாஹ் தஆலா சொல்ற வமை யக்னுத் சரியா மிர் ரஹ்மத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருந்து நம்பிக்கை இழப்பவர்கள் காஃபிர்கள் தான் என்று குர்ஆன்ல வசனம் வருது. சரி, அதே போல லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா அப்படியெல்லாம் வர்றது நம்ம என்ன செய்றோம் பார்க்குறோம். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா நீண்ட நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை பிரிகின்ற வரைக்கும் ஃபஜ்ரிலே நீண்ட நேரம் தொழுது கொண்டே இருந்தார்கள். ஆனால் என்ன மிச்ச நேரம் ஃபஜ்ரை நீட்டி தான் தொழுதாங்க மௌத் வரைக்கும். அதான் அர்த்தம் இருக்கு. மாசால யக்னுது ஃபீ ஸலாத்தில் ஃபஜ்ரி ஹத்தா ஃபாரக துன்யானா, ஃபஜ்ர் தொழுகையை ரசூலுல்லாஹ் உலகம் பிரியும் வரைக்கும் நீட்டி தான் என்ன செஞ்சாங்க தொழுதாங்கன்றது அர்த்தமே ஒழிய குனூத்து எதனாலும் குனூத் ஓதினாங்கன்ற அர்த்தம் அதில் இல்லை. ஒன்று. இரண்டாவது செய்தி லைஃபானது. அபூ ஜாஃபர் ராசி அப்படின்னு வரக்கூடியவர் வந்து என்னது அதில் வந்து பலகீனமான ஒரு அறிவிப்பாளர். சரி, இதெல்லாம் வந்து அதை நீங்கள் சொல்லணும், இது ஏற்பாட்டோட வரல என்றால் நம்ம குனூத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நான் சொல்கிறேன். எனவே சுபஹு குனூத்தி என்பது அந்த வளமையில் இருக்கலை. ஆனால் சஹாபாக்கள காலத்திலேயே இதை சிலர் தொடர்ந்து கடைபிடிச்சு வந்தாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. ஏண்டா நம்ம பார்க்குற ஒரு நபித்தோழர்கிட்ட அபு மாலிக் அல் அஸ்ஜாஇ அப்படின்னு நினைக்கிறேன், அந்த நபித்தோழர்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க, என்ன இவங்கெல்லாம் சுபஹில் குனூத் ஓதுறாங்களே என்ன சப்ஜெக்ட் இது, என்ன ரசூல்லாம் அப்படி செஞ்சாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், நான் அபூபக்கர் பின்னால் தொழுந்தேன், உமர் பின்னால் தொழுதிக்கிறேன், ரசூல்னால பின்னால் தொழுதிக்கிறேன், இந்த மாதிரி என்னது இவர்கள் குனூத் ஓதவில்லை, இது பித்ஆன்னு சொன்னார், முஹ்தஸ் அப்படின்னா எங்கள் காலத்தில் ஆரம்பிச்சுட்டு சஹாபாக்களுடைய காலத்திலேயே என்ன செஞ்சுட்டாங்க ஒரு சிலர் செய்ய எப்படி ஆரம்பிச்சுட்டாங்க. நபித்தோழர்கள் செய்யலை, மற்றவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அதை பிதத்தை என்ன செய்கிறாரு அவர் தீர்ப்பு சொல்கிறதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அந்த வளமும் வந்து என்ன செய்யுது அப்படியே இருந்து கொண்டு வருவதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அது ஒரு பிதத்தான ஒரு செயல், நபித்தோழர்கள் அங்கீகரிக்கவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தொடர்ந்து செஞ்சதாக எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இது ஒரு குனூத். ஆனால் இது கருத்து முரண்பாடு என்ற ஒன்று பகுதி என்ன செய்து இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த கருத்து முரண்பாடு சுபகுல குனூத் ஓதுதல் அப்படின்ற கருத்து முரண்பாடை நாங்கள் எப்படி எடுக்கலாதுன்றா சிறுக்கு கபர் வணங்குறது, தாயத்து தட்டு தகடு, இந்த மாதிரி ஒரு கருத்து முரண்பாடை என்ன செய்யலாது எடுக்க இயலாது. ஏன்னா சில ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு சில அடிப்படைகளை வச்சுக்கின்னு அவங்க என்ன செய்கிறாங்க செய்து கொண்டு வருகிறார்கள். அதுக்கு சில சஹீஹான ஹதீஸில் தவறாக புரிஞ்சுக்கின்றதெல்லாம் ஒரு காரணமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அது ஒரு கருத்து முரண்பாடு. இதை விதத்தை நம்ம சொல்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை இல்லாத ஒரு வளமை என்று சொல்கிறோம். இது எங்களோட கடமை இவ்வளோ சொல்கிறது. இதற்கு எங்களுக்கு எல்லை மீறி போவதற்கு எந்த விதமான அனுமதியும் இல்லை. ஒன்று.